வணக்கம் நண்பர்களே, நீங்க இன்னைக்கு என்னோட இணைஞ்சதுல எனக்கு மகிழ்ச்சி. நாம தேவனுடைய உடன் வேலையாட்கள் என்று சொல்லும் ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை பற்றியும் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை பற்றியும் இன்னைக்கு பேச போகிறோம். ஆனா நான் பார்த்ததுலேயே மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கு. நான் பலவிதமான ஆங்கில மொழிபெயர்ப்புகளை என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இணையத்தில் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பார்த்தேன். மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு ஸ்பானிஷ் வேதத்தில் காணப்பட்டது. அது அச்சு அசல் அப்படியே நாம் தேவனுடைய உடன் வேலையாட்கள்னு சொல்லுது. நாம இப்ப அதை பத்தி தான் பேச போகிறோம். வாங்க செய்திக்குள்ள போகலாம். வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம்: தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நான் பார்த்ததிலே மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு ஸ்பானிஷ் வேதமான ரெய்னா வலாரோ அப்படிங்கிறது தான். அது நம்ம தேவனுடைய உடன் ஊழியர்கள் என்று நேரடியாக நமக்கு சொல்லுது. சரியா, கொலாபரேட்டர்ஸ். மூல கிரேக்க மொழிக்கு மிக நெருக்கமாக அமைந்த மொழிபெயர்ப்பு இதுதான் நான் சொல்றேன். நாம தேவனுடைய உடன் வேலையாட்கள். பவுல் இந்த அறிக்கையை தன்னை பற்றியும் அப்பல்லோவை பற்றியும் குறிப்பிட்டிருந்தாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அவர் ஒரு அப்போஸ்தலராகவும் போதகராகவும் இருந்தார். அப்பல்லோவா பயணம் செய்து போதிக்க ஒரு போதகராக இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து சொல்லும், கிறிஸ்துவின் மீட்பு குறித்த நற்செய்தியை பரப்பவும் அவர்கள் தேவனோடு இணைந்து தேவனுக்காகவும் உழைச்சாங்க. பவுலும் அப்பல்லோவும் வகித்த அதே பொறுப்புகளை நாம தனிப்பட்ட முறையில் கொண்டு இருக்காவிட்டாலும், அவர்கள் உழைத்தது போல நாமளும் உழைக்க அழைக்கப்பட்டு இருக்காவிட்டாலும், நாம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தேவனோட இணைந்து பணியாற்றவும் அவருக்கு துணை நிற்கவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரை பற்றிய அறிவை சிதைந்து போன இவ்வுலகிற்கு கொண்டு சேர்ப்பதே அந்த அழைப்பின் நோக்கம் ஆகும். ஆமா, நம்ம எல்லாரும் பங்கேற்க அழைக்கப்பட்டு இருக்கோம். 3 காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுகிறேன் நண்பர்களே. தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்வது, நற்செய்தியை பரப்புவது மற்றும் மக்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்துவது போன்ற மாபெரும் பணியில ஒவ்வொரு விசுவாசியும் தேவனோடு இணைந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கும். 3 வழிகள் இது மிகவும் எளிமையானது. அதாவது ஜெபித்தல், பிரகடனப்படுத்துதல் மற்றும் விதைத்தல் ஆகும் நண்பர்களே. முதலாவது வழி என்னவென்றால், நாம் அனைவரும் ஜெபத்தின் வழியாக தேவனோடு இணைந்து செயல்பட, அதாவது ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 9:36 முதல் 38 வசனங்கள்ல இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். தேவன் செய்யாத ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும்படி இயேசு நம்மிடம் சொல்லவில்லை நண்பர்களே. மாறாக பிதாவின் சித்தமாக இருக்கும் ஒரு கவனிங்க, பிதாவின் சித்தமாக இருக்கும் ஒரு காரியத்திற்காகவே ஜெபிக்கும்படி அவர் நம்மிடம் சொன்னார். சரி, அது தேவன் நிச்சயமாக செய்வார் என்று நாம் முழுமையாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம்தான். சரியா, அந்த திரளான மக்களை கண்டபோது அவருடைய இருதயம் இரக்கத்தால உருகி போனது. அவர்களின் பிரச்சனைகள் அவ்வளவு பெரிதாக இருந்தது. அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உதவிக்காக எங்க போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதை பார்த்து அவருடைய இதயம் நொறுங்கி போச்சு. அவர் சொன்னார், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். அறுவடைக்கு எஜமானனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் அறுவடைக்காக இன்னும் அதிகமாக வேலையாட்களையும் அறுவடை செய்பவர்களையும் அனுப்பி வைப்பார். இது எனக்கு மிகவும் சுவாரஸ்யமா தோணுது. இயேசு சொன்னார், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். இங்க பயன்படுத்தப்பட்டுள்ள மேய்ப்பன் என்ற அதே கிரேக்க சொல் தான் புதிய ஏற்பாட்டில் போதகர்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திரளான மக்களை சென்றடைவதற்கும் சபைகளை நிறுவுவதற்கும் மேய்ப்பர்களை எழுப்புவதுமே தேவன் வகுத்துள்ள மிகச்சிறந்த உத்தின்னு நான் கருதுறேன் நண்பர்களே. உலகம் முழுவதும் வழி தவறிப்போன மக்களை சென்றடைவதற்கு தேவன் கையாளும் முதன்மையான உத்தி தான் இது நண்பர்களே. நம்முடைய சமுதாயங்களிலும் மாநிலத்திலையும் உலகம் முழுவதும் தேவன் சபைகளை நிறுவி மெய்ப்பர்களை எழுப்பணும்னு நாம ஜெபிக்கணும். ஏன்னா மக்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தியை அறிவிப்பதே முதன்மை நோக்கமாக கொண்ட நல்ல மெய்ப்பர்களை கொண்ட ஒரு சிறந்த சபை அமைந்தால் அச்சபை ஆடுகளுக்கு ஆவிக்குரிய உணவளிப்பதோடு மட்டுமல்லாமல் நற்செய்தி அறிவிப்பதிலும் ஒரு தனித்துவமான முனைப்புடன் செயல்படும். அதன் விளைவாக மக்கள் கிறிஸ்துவை நோக்கி வருவதை நம்மால் பார்க்க முடியும். இயேசு சொன்னார், இதற்காக ஜெபியுங்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கும் மக்களுக்காக ஜெபியுங்கள், வேலையாட்களுக்காகவும் குறிப்பாக போதகர்களுக்காகவும் புதிய சபைகள் நிறுவப்படவும் ஜெபியுங்கள். நாம் ஜெபித்தால் தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார். தாம் ஒருபோதும் செய்யாத காரியத்திற்காக ஜெபிக்குமாறு
அவர் ஒருபோதும் நம்மிடம் சொல்ல மாட்டார். 2 தெசலோனிக்கேயர் 3:1. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரப்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே சுவிசேஷம் வேகமாக பரவி வெற்றி பெறணும்னு நாம ஜெபிக்கணும். சரியா? இதற்கு கொண்டாடப்படுதல்னு மற்றொரு அர்த்தமும் இருக்கு நண்பர்களே. அதாவது அது புறக்கணிக்கப்படுவதற்கு மாறாக கௌரவிக்கப்படும். சரியா? போற்றப்படும்னு பொருள்படுது. மறுபடியும் சொல்றேன், இது வேத வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு காரியம். சரியா? அதாவது ஆவியானவரின் ஏவுதலால் பவுல் இப்படி சொன்னார். கவனிங்க, குறிப்பாக இந்த காரியத்திற்காக ஜெபியுங்கள் என்பது நற்செய்தி அறிவிக்கப்படும் இடங்களிலெல்லாம் அது புறக்கணிக்கப்படாமல் மாறாக கொண்டாடப்பட வேண்டும் நண்பர்களே. என்றும் மக்கள் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். சரியா? மேலும் அந்த நற்செய்தி இருளை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், புதிய விசுவாசிகள் உருவாக்கணும்னு நாம ஜெபிக்கணும். இந்த வசனங்களை கவனிங்க. கொலோசையர் 4:2-4 பவுல் மீண்டும் ஒரு முறை ஆவியானவரின் ஏவுதலால் எழுதுகையில் பின்வருமாறு சொன்னார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசிய நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள்னு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. சரி, அதன் நேரடி பொருள் என்னன்னா, அதை முடிந்தவரை தெளிவாகவும் புரியும்படியும் செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே நற்செய்தியை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு தெளிவு உண்டாகும்படி ஜெபியுங்கள். திறந்த வாசல்களுக்காகவும் தேவன் மக்களுடைய இருதயங்களை திறக்கும்படியாகவும் ஜெபம் செய்யுங்க. தேவன் குடும்பங்களுக்கு வாசல்களை திறக்கவும், சமூகங்களுக்கு வாசல்களை திறக்கவும் மற்றும் தேசங்களுக்கு வாசல்களை திறக்கவும் ஜெபம் செய்யுங்க. சில சமயங்கள்ல ஒரு திறந்த வாசல் எப்படி இருக்கும்னு நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு ரட்சிக்கப்படாத அன்புக்குரியவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பக்கத்து வீட்டார் இருக்கலாம். ஜெபம் செய்யுங்க. தேவன் வாசல்களை கண்டிப்பாக திறப்பார். உங்க ஜெபம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். சரியா? எனவே நாம செய்யக்கூடிய முதல் விஷயம் ஜெபிப்பது. இரண்டாவது விஷயம் பிரகடனம் செய்வது. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நாம மனிதர்களை பற்றி தேவனிடம் பேசிய பிறகு நாம தேவனை பற்றி மனிதர்களிடம் பேசணும். கொலோசையர் புத்தகத்துல கவனிங்க, நாம வாசித்த வசனங்கள்ல அவர் செய்தியை தெளிவாக சொல்லும்படி பவுல் தனக்காக ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். திறந்த வாசல்களுக்காக ஜெபிக்கும்படி அவர்களை கேட்டார். அடுத்த கணமே அவர் சொல்வதை கேளுங்கள். 5வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனிங்க, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே இருப்பவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி அவர்களிடம் ஞானத்துடன் நடந்து செல்லுங்கள். அதாவது ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. அவர் கிறிஸ்துவ பற்றி பகிர்வதை பேசுறாரு. ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. அவர் தொடர்ந்து சொல்கிறார், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும் படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. நாம ஜெபிக்கணும். மனிதர்களிடம் பற்றி தேவனிடம் பேச வேண்டும். ஆனா நாம மனிதர்களிடம் தேவனை பற்றியும் பேசணும். சரியா? வெளியே இருப்பவர்களிடம் நாம ஞானத்துடன் நடக்க வேண்டும். நம்முடைய பேச்சு உப்பினால் சாரம் ஏறினதாகவும் இருக்கணும். அதாவது அது கிருபையாகவும் ஞானமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பதில் அளிக்கணுங்கிறதே இதன் கருத்து. அவர்கள் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களிடம் கேட்டிருக்கிறார்கள். இந்த நபருக்கு ஒரு பதில் தேவை, இந்த நபருக்கு வேறு விதமாக பதிலளிக்கணும், இந்த நபருக்கு வேறு பதில் தேவை. சரியா? நாம மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் நமக்கு ஞானத்தை தந்து நம்முடைய வார்த்தைகளை நற்செய்தியின் ஒப்பால் சுவையூட்ட உதவி செய்வார். ஏன்னா நீங்க சரியான செய்தியை தவறான வழியில பகிர்ந்து ஒருத்தரை முகம் சுளிக்க வைத்து விடலாம். ஆமா, நாம எல்லாரும் அதை அனுபவித்திருப்போம்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். மீன்களை பிடிக்க பலவிதமான வழிகள் இருக்கு. அதே போல மனுஷரை பிடிக்கவும் பலவிதமான வழிகள் இருக்கிறது. ஒரே நதியில ஒருவன் படகில் சென்று கொண்டே மீன் பிடிக்கலாம், வேறொருவன் நதியின் அடியில் மீன் பிடிக்கலாம், மற்றொருவன் கரையிலிருந்து தூண்டில வீசி பிடிக்கலாம், ஒருவன் இரையை பயன்படுத்தலாம், வேறொருவன் செயற்கை இரைகளை வீசலாம், மற்றொருவன் பிழை மீன் பிடித்தல் முறையை பயன்படுத்தலாம், வேறொருவன் வலை வீசலாம், மற்றொருவன் நீண்ட தூண்டில் வரிசையை பயன்படுத்தலாம். இவங்க எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க தான். அவர்கள் வெவ்வேறு முறைகளை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். மனுஷரை பிடிக்கவோ அல்லது நற்செய்தியை அறிவிக்கவோ ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குன்னு நாம கருத வேண்டும். சரியா? ஒரே ஒரு வழிதான். நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதற்கான 6 சாத்தியமான வழிகள் அல்லது முறைகளை
நான் உங்களோட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன், அல்லது மனுஷர் பிடிப்பதற்கான 6 வெவ்வேறு வழிகள்னு கூட அதை நம்ம சொல்லலாம். முதலாவது, நேரடியாக பேசுதல். இதற்கு பேதுரு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போஸ்தலனாகிய நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாள்ல அவர் ஒரு பெரிய கூட்டத்தை நோக்கி துணிச்சலோட பேசுறாரு. அவர் இப்படி தொடங்குறார்: இயேசுவின் மூலம் தேவன் செய்த அற்புதங்கள் வழியாக அவருக்கு சாட்சி அளித்தார். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்களோ உங்கள் பொல்லாத கைகளால் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து கொன்று போட்டீர்கள். ஆனாலும் தேவன் அவரை மரணத்தில் இருந்து உயிர்த்தெழச் செய்தார். அவரே கர்த்தரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார். எனவே நீங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். பேதுரு எதையும் மறக்காம மிக துணிச்சலாவும் நேரடியாகவும் அவங்க கிட்ட பேசினார். தந்திரமாக பேசுவது அவருக்கு ஒரு முக்கிய கருத்தாக தோன்றல. ஆனாலும் அந்த முறை மிகவும் பயனுள்ளதா அமைந்தது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. உண்மை என்னன்னா, சிலரை அணுகணும்னா அவர்களுடைய பாவங்களையும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தையும் குறித்து மிக நேரடியாகவும் வெளிப்படையாகவும் சுட்டி காட்டினாதான் அது சாத்தியமாகும். பேதுரு கிரியை சார்ந்த மனப்பான்மை கொண்டவர். விஷயங்களை சாதித்து முடிக்கும் வகையில அவருடைய இயல்பு அமைந்திருந்தது. சீஷர்களுக்குள்ள அவர் எப்போதுமே முதல்ல பேசுபவராக இருந்தார். அவர் எப்போதும் முதலில் நகரும் நபராக இருந்தார். எப்போதும் முதலில் செயல்படுபவர் அவர்தான். அவர்கள் புயலுக்கு மத்தியில் படகுல இருக்கிறாங்க. அப்ப இயேசு நீரின் மேல் நடந்து வருகிறார். ஆண்டவரே, அது நீரே ஆனால் நான் உம்மிடம் வரும்படி எனக்கு கட்டளையிடும் என்று துணிச்சலுடன் குரல் கொடுத்தது யாரு? பேதுருதான். படகுல இருந்து வெளியே கால் எடுத்து வச்சது யாரு? பேதுருதான். அவர்கள் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாங்க. அங்க ஒருவனுடைய காதை வெட்டி வீழ்த்தியது யாரு? அது பேதுருதான். அவர் எப்போதும் ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருப்பார். பெந்தேகோஸ்தே நாளில் எழுந்து நின்று சுழலை தட்டி எழுப்புவதற்கு மிகவும் பொருத்தமான நபர். சில விசுவாசிகளை மற்றவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது அவர்களுக்கு இயல்பான ஒன்றாக தோன்றும் வகையில் அவர்களின் ஆளுமை, வரங்கள் மற்றும் விருப்பங்கள் ஆகியவற்றின் ஒரு கலவையோடு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவன் உங்களையும் அப்படியே படைத்திருக்கிறாரா? சொல்லுங்க, தேவன் உங்களையும் அப்படித்தான் படைத்திருக்கிறாரா? அப்படி என்றால் உடனே களத்தில் இறங்குங்க. நீங்க இதை செய்யும் போது தேவன் உங்களை வழி நடத்த அனுமதி கொடுங்க. எந்தெந்த நபர்களுக்கு சத்தியம் துணிச்சலாகவும் வெளிப்படையாகவும் எடுத்துரைக்கப்படணுங்கிறதுல விழிப்புணர்வுடன் இருக்க முயற்சி செய்யுங்க. சரியா? அப்பதான் ஒவ்வொருவருக்கும் நீங்க எப்படி பதிலளிக்கணுங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். 2வது வழி, அதாவது 2வது பாணி, அறிவுசார் அணுகுமுறை. அப்போஸ்தலர் 17:1-4. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள் என்று இதில் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆமா, பேதுருவை போலவே பவுலும் ஆவியானவரால வழிநடத்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, சில சமயங்கள்ல அவர் நேரடியாக கவனிங்க, சில சமயங்கள்ல அவர் நேரடியாக பேசும் அணுகுமுறையை கொண்டிருந்தார். நண்பர்களே, இருப்பினும் நற்செய்தியை பகிர்றதுல அவர் பெரும்பாலும் ஒரு அறிவுசார் அணுகுமுறையவே கையாண்டு கொண்டிருந்தார். அவர் மக்களுடன் தர்க்க ரீதியாக உரையாடினார். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்றும் அவரே இரட்சகர் என்றும் வேத வசனங்களை கொண்டு நிரூபித்தாரு. இப்ப நம்ம பேசுறது ஒருவரை அறிவுசார் வாதங்களை கொண்டு திணறடிக்கிறது பற்றி இல்லை. மாறாக நீங்க ஆழமா படிச்சு உங்க இதயத்துல உறுதியா நம்பி உங்களுக்கு பொருத்தமானதா தோன்றும் உண்மைகளை ஆதாரங்களா முன் வச்சு மற்றவர்களோட பகிர்வதை பற்றி தான். இது வெறும் ஒரு தலை மற்றொரு தலையை அடைய முயற்சிக்கிறது போன்றதில்ல. மாறா ஒரு இதயம் மற்றொருவரின் அறிவு எனும் வாசலின் வழியாக சென்று அந்த நபரின் இருதயத்தை அடைய முயற்சிக்கிறதாகும். இங்க இருக்கிற உங்கள சிலரின் இயல்பே அப்படிதான் அமைஞ்சிருக்குது. அதாவது C.S. லெவிஸ், செசட்டான் அல்லது டோசர் போன்ற அறிவுசார் ஆன்மீகவாதிகளின் புத்தகங்களை வாசிக்கிறது மூலமா பலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் முன்வைக்கும் வலுவான வேதாகம மற்றும் வரலாற்று வாதங்கள் மக்களை கிறிஸ்துவ பற்றி சிந்திக்க தூண்டுது. மீண்டும் சொல்ற, ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட இயல்புடையவராக இருக்கலாம். நீங்க எதையும் பகுத்தாய்ந்து பார்க்கிறத விரும்புறவராக இருக்கலாம். எதையும் தர்க்க ரீதியா ஆராய்ந்து முடிவெடுக்கிறத விரும்புறவராக இருக்கலாம். அப்படியானா உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க. நீங்க படிங்க, வாசிங்க, இதை செய்யுங்க. மேலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்க கத்துக்கோங்க நண்பர்களே. எப்போதும் உங்க அறிவுசார் வாதங்களை மட்டுமே முன் வச்சு உடனே பேச தொடங்காதீங்க. சரியா?
தாராளமாக உங்க அறிவை பயன்படுத்துங்க. சரியா? அதே வேளையில உங்க இதயத்தோடும், உள்ளுணர்வோடும் இணைஞ்சிருங்க. சிலர் அணுகி நற்செய்திய பகிர இந்த அறிவுசார் அணுகுமுறையே மிகச்சிறந்த வழியா அமையும். நீங்க அவங்களோட தர்க்க ரீதியாக உரையாடணும். சரியா? அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள முன்வைக்கணும். அவங்க அத சிந்திச்சு பார்ப்பாங்க. அந்த சூழல பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்திக் கொள்வார். மனிதர்கள கிறிஸ்துவுக்காக பிடிக்கவும், நற்செய்திய பகிரவும் நாம பயன்படுத்தக்கூடிய 3வது வழிமுறைக்கு இப்ப நாம வருகிறோம். அதுவே சாட்சி பகிர்தல். இயேசு குணமாக்கிய பிறவியிலேயே பார்வையற்றிருந்த அந்த மனிதன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன பற்றி நம்ம யோவான் 9:24 முதல் 27 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதிலேயே அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான் என்று சொல்லப்பட்டு உள்ளது. அவர்கள் தேவன் எனக்காக இதை செய்தார், உங்களுக்காகவும் அவரால் இதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தேவன் எப்போதாவது உங்க ஜெபத்திற்கு பதிலளித்திருக்கிறாரா? அவர் எப்போதாவது உங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறாரா? உங்க நோயை குணமாக்கி இருக்கிறாரா? உங்க திருமண உறவை மீட்டு இருக்கிறாரா? இருள்ல இருந்து உங்களை விடுவிச்சு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய தொடக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? அப்படின்னா போதிக்கும் தொனி இல்லாமல் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்க கதை ஒரு இயல்பான உரையாடல் பாணியில சொல்லுங்க. தேவன் அதை வல்லமையாக பயன்படுத்துவார். அதாவது ஏறக்குறைய 50 ஆண்டுகள் கடந்துருச்சு. ஆனாலும் 12 வயது சிறுவன் ஒருவன் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னதையும், ஆரகான் மாநிலத்தில் மெட்ஃபோர்ட் நகரின் தெருக்கள்ல நடைபெற்ற ஒரு சுவிசேஷ ஊழியத்தின் போது நான் எப்படி ரட்சிக்கப்பட்டங்கிறதையும் பற்றி நான் இன்னைக்கு மக்கள் கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் அப்போஸ்தலனாகிய பவுலிடமிருந்து இதற்கான முன்மாதிரியை பெற்றுக்கொள்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில் அவர் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நான் தமஸ்குவுக்கு சென்று கொண்டிருந்தேன், வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது, நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், அது சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொன்னது என்றார். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில் அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்தார். உங்கள சிலர் தங்கள் சொந்த கதைகளை சொன்னாலே போதுமானதா இருக்கும். பேச முன் வருபவர்களுக்கு வாய்ப்புகள் தாமாகவே வந்து அமையும். இது முற்றிலும் உண்மை. இப்போ நாம மனிதனை பிடிக்கும் 4வது வழிக்கு வருகிறோம். நாம் இதை உறவுசார் முறைன்னு சொல்றோம். இயேசு ஒரு பிசாசு பிடித்த மனிதனை விடுவிச்சார். இதை நம்ம மார்க் 5:18 முதல் 20 பார்க்கிறோம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப இயேசு நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போ என்று சொன்னார். அவர் அவனை அந்நியர்களின் கதவுகளை தட்டும்படி அனுப்பல. அது பரவாயில்ல தான். ஆனா அவர் உன் நண்பர்களிடம் வீட்டிற்கு போ, உனக்கு நெருக்கமானவர்களிடம் உன் விசுவாசத்தை பகிர்ந்து கொள், அவர்களுக்கு முன்பாக ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை வாழ், அவர்களுக்காக ஜெபம் செய், பின்னர் வாய்ப்பு கிடைக்கும் போது உன் கதையை பகிர்ந்து கொள் என்றார். உண்மையிலே இந்த மனிதனுக்கு நம்மில் பெரும்பாலானவரை போலவே எல்லா இடங்கள்லையும் நண்பர்கள் இருந்தாங்க. தெக்கப்போலி என்பது 10 நகரங்களை கொண்ட ஒரு பிராந்தியம். சரியா? அவன் அங்கு தன்னுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கிட்டா அனைவரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு நமக்கு சொல்லுது. இந்த கதையை கேட்டவர்கள் மற்றவர்களிடம் சொன்னார்கள், அவர்கள் மற்றவர்கள் கிட்ட சொன்னாங்க, அவர்கள் இன்றும் மற்றவர்களிடம் சொல்கிறார்கள் என்பது நமக்கு தெரியப்படுத்துகிறது. அது எல்லா நேரத்திலையும் நடக்குது. வேலை இடத்துல ஒரு நபர் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர்கள் இருவரின் திருமண வாழ்க்கை சிக்கல்ல இருந்துச்சு. போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு உண்டு. அந்த நபர் தன்னுடைய நண்பரிடம், என்னுடைய நண்பன் ஒருவன் அவனுக்கு தெரிந்த மற்றொருவரை பற்றி என்னிடம் சொன்னான். அந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். அதன் மூலம் போதைப் பொருள் பிடியிலிருந்து விடுதலையானாராம். தேவன் அவருடைய திருமண வாழ்க்கையை சீர்படுத்தினாராம். எனக்கு தெரிந்தவரை அவருடைய திருமண வாழ்க்கை என்னுடையதை விட மோசமான நிலையில இருந்துச்சான். வர ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சபைக்கு போகிறேன், நீ என்னோட கூட வரியா அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு தெரியாது, சில சமயங்களில் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட உறவு ரீதியாக பேசும்போது ஒரு டாமினோ விளைவு போல தொடர் மாற்றங்கள் நடக்குது. நம்ம நம்முடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிறோம், நமக்கு நெருக்கமானவர்கள்கிட்ட பேசுகிறோம். 5ஆம் வழி, அழைப்பு விடுக்கும் முறை. சீகார் ஊரில் உள்ள கிணற்றருகே நின்றிருந்த அந்த பெண்ணிடம் இயேசு அவர்தான் மேசியா என்பதை வெளிப்படுத்தினார். யோவான் 4:28 முதல் 30. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு
அவரிடத்தில் வந்தார்கள். அந்த பெண்ணின் அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ எளிமையா, "வாருங்கள், வந்து பாருங்கள், நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இவர்தான் கிறிஸ்துவோ, இவர்தான் கிறிஸ்து என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்களே வந்து ஒருமுறை பார்த்துச் செல்லுங்கள்" என்று சொன்னாள். அவர்கள் வந்தார்கள். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால், அவர்கள்ல அநேகர் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்னும் முடிவுக்கு வந்தார்கள். பொதுவா ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பாகவும், திருச்சபைக்குள்ள நுழையும் மக்களை வரவேற்கும் விதமா நான் வெளியே நின்று கொண்டு இருப்பேன். கவனிங்க, ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் தவறாம யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து, "பாஸ்டர் ஸ்தோத்திரம், நான் என்னுடைய நண்பருக்காக காத்திருக்கிறேன், இன்று அவரை வரச் சொல்லி இருக்கிறேன். அவங்க திருச்சபைக்கு வர்றது இதான் முதல் தடவைன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கிங்கை பார்த்தபடி கையில கட்டி இருக்கிற வாட்சையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நண்பருக்காக காத்து கொண்டு இருப்பாங்க. ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் தாங்கள் அழைத்த நண்பர்கள் வருவதற்காக காத்திருக்கும் மக்கள் அங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. பல சமயங்களில் நீங்களும், வா வந்து பாரு, நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ, இது ஒரு அழைப்பு மட்டும்தான், வந்து பாரு, என்னுடைய போதகர் பேசுறத வந்து கேட்டு பாரு, வா, இங்க நடக்கிற ஆராதனை மிகவும் சிறப்பா இருக்கும், சும்மா வந்து ஒரு முறை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். இது உங்களுக்கு பொருத்தமா தோன்றுனா துணிச்சலோட செயல்பட்டு மக்களை திருச்சபைக்கு அழைக்க தொடங்குங்க. சபையில நடைபெறும் பெண்களுக்கான கூட்டத்திற்கு அவங்கள கூப்பிடுங்க. சபையில நடைபெறும் ஆண்களுக்கான கூட்டத்துக்கு அவங்கள கூப்பிடுங்க. செலிப்ரேட் ரெக்கவரி நிகழ்ச்சிகளுக்கு அவங்கள கூப்பிடுங்க. வெறுமனே ஒரு அழைப்பை விடுத்து வந்து பாருங்கள்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பெரும்பாலான மக்கள் அழைப்பு விடுக்கப்பட்டால் அதற்கு சாதகமாகவே பதில் சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புவோம். 6வது மற்றும் இறுதி பகுதிக்கு இப்போ வருகிறோம். அதுதான் ஊழியம். நற்செய்தியை செயல் வடிவில் வெளிப்படுத்தி உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும். அப்போஸ்தலர் 9:36 இப்படி சொல்லுது. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில தெற்காள் என்று அர்த்தங்கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றால நிறைஞ்சிருந்தாங்க. அப்படி நற்கிரியைகளால நிறைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. இப்போது தபித்தா மரணம் அடைந்தால். பேதுரு அருகில் உள்ள ஒரு பட்டணத்தில் இருந்தாரு. அவர்கள் அவரை கூப்பிட்டாங்க. அவர் அந்த சம்பவத்திற்கு வராரு. அவர் உண்மையிலே அவளை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறாரு. ஆனால் அப்போஸ்தலர் 9:39 சொல்லுது, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தெற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இப்போது தபித்தா ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் வஸ்திரங்களை நெய்து கொடுப்பது போன்ற தனது நற்கிரியைகளின் மூலமா தேவனுக்காக பலருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தா. அவள் தன்னுடைய ஊழியம் செய்யும் வரத்தை நற்செய்தியின் ஒரு செயல் வடிவ வெளிப்பாடா பயன்படுத்தினான். நண்பரே, விருந்தோம்பல் மூலமாகவும் கொடுத்தல் மூலமாகவும் இரக்கம் காட்டுதல் மூலமாகவும் தேவைகளை பூர்த்தி செய்தல் மூலமாகவும் பரிவுடனும் அக்கறையுடனும் இருத்தல் மூலமாகவும் இப்படிப்பட்ட செயல்களின் வழியாக நீங்க ஒருவரை கிறிஸ்துவிடம் வழி நடத்த உதவ முடியும். இந்த கதையை நான் இதற்கு முன்பே பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அதை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் அது என்னுடைய உள்ளத்தை தொடுது. இந்தியாவில் பணியாற்றிய ஒரு மிஷனரி பற்றிய கதை இது. அவங்க எந்த பகுதியில் பணியாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கே பல முக்கிய மொழிகள் பேசப்படுறதால அந்த பகுதியின் வட்டார மொழி எதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அங்கே இருந்தப்ப அவங்களுக்கு காசநோய் ஏற்பட்டுச்சு. இறுதியில் அவர் ஒரு இந்திய மருத்துவமனையில் இருந்தார். அங்கே சேர்ந்த உடனே அங்கே இருந்தவங்க தன்னை வெறுக்கிறார்கள்ங்கிறத அவர் உணர்ந்ததா அவர் சொன்னார். நோயாளிகள் அவரை வெறுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் அவரை வெறுத்திருக்காங்க. அவர்கள் இந்த வசதியான வெள்ளைக்காரன் ஏன் எங்கள் படுக்கைகளில் ஒன்றை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறான்னு நினச்சிருக்காங்க. அவர் சொன்னார், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் அவர்களைப் போலவே மிகவும் ஏழையானவன் தான். என்னிடம் யோவான் நற்செய்தி நூல்களோ அவர்களின் மொழியில் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் ஒரு கட்டும் இருந்துச்சு அப்படின்னாரு. அதை நான் அவங்களுக்கு கொடுக்க முயற்சித்தானா யாரும் ஒன்றை கூட வாங்க முன்வரலை. உண்மையிலே அவங்க என்னோட எந்த தொடர்போ வைத்துக்கொள்ள விரும்பல. ஒரு இரவு அங்கே ஒரு மனிதர் இருந்தார். எனக்கு எதிராக இருந்த படுக்கையில் படுத்திருந்த அவர் காசநோயின் இறுதி நிலையில் இருந்தார். அவர் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார முயல்வதையும் பின்னர் மீண்டும் கீழே சாய்ந்து விடுவதையும் நான் கவனித்தேன். அவர் மீண்டும் எழுந்து உட்கார்வார், மறுபடியும் கீழே சாய்வார். பின்னர் அவர் மெல்லிய குரலில் அழுதுகிட்டு இருக்கிறத நான் கேட்க ஆரம்பித்தேன். அங்கே என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியலை. மறுநாள் காலையில் அவர் தன்னுடைய படுக்கையில் மலம் கழித்து விட்டதை நான் உணர்ந்தேன். கழிப்பறைக்கு செல்வதற்கு அவர் படுக்கையிலிருந்து எழ முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனால் அதுக்கு போதுமான உடல் வலிமை அவர்கிட்ட இல்லை. மற்ற நோயாளிகள் அந்த துர்நாற்றத்தை பற்றி புகார் சொல்ல ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்த பணியாளர்கள் ஒருத்தன் உண்மையிலே அவருடைய முகத்தில் அரைஞ்சு அவரை திட்டி தீர்த்தான். அவர் மிகுந்த அவமானத்திற்கு உள்ளானார். அவர் தன்னுடைய உடலை சுருட்டி கொண்டு அழுது கொண்டே படுத்திருந்தார். அடுத்த இரவு அது மீண்டும் நடந்தது. நான் அப்போ அவர் அழறதை பார்த்தா, அப்போ அவர் நான் நோயுற்றவன் தான், ஆனால் அந்த மனிதனை போல நான் அவ்வளவு மோசமான நிலையில் இல்லைன்னு தனக்குள்ளே எண்ணிக்கொண்டார். நான் படுக்கையிலிருந்து எழுந்து அவருடைய படுக்கையை நோக்கி போனேன். முதல்ல அவர் என்னை பார்த்து பயந்தார். என்னால் அவர்கிட்ட பேச முடியல. எனவே சைகைகள் மூலமாக என்னுடைய எண்ணத்தை உணர்த்தினேன். நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் எலும்பும் தோலுமா மெலிந்து போயிருந்தார். அவரை தூக்கிக்கிட்டேன். அப்புறம் கழிப்பறைக்கு கூட்டிகிட்டு போனேன். அது தரையில் தோண்டப்பட்ட ஒரு சாதாரண குழி தான். நான் அவரை தாங்கி பிடிச்சு
திரும்பவும் படுக்கைக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் என் கன்னத்துல முத்தமிட்டார். மறுநாள் காலையில மருத்துவமனை ஊழியர்கள் ஒருத்தர் என்னை எழுப்பி ஒரு கோப்ப சூடான தேநீர் எனக்கு கொடுத்தாங்க. இதற்கு முன் அப்படி ஒரு நிகழ்வு ஒருபோதும் நடந்ததே இல்லைன்னு குறிப்பிட்டாரு. பின்னர் நான் மற்றவங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த சிறிய புத்தகங்கள்ல ஒன்றை தாங்களும் பெற விரும்புவதா அவர்கள் சைகை மூலம் தெரிவிச்சாங்க. ஒரு சில நேரங்களுக்குள்ளாக நான் கொடுக்க முயன்று கொண்டிருந்த துண்டு பிரசுரங்கள், புத்தகங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள நிறைய பேர் வந்தாங்க. நோயாளிகள் வந்தாங்க, மருத்துவமனை உதவியாளர்கள் வந்தாங்க, பிற ஊழியர்களும் வந்தாங்க. இது ஏதோ ஒரு அற்புதம் கிடையாது. அது என்னுடைய பிரசங்க திறமையாலேயோ அல்லது உண்மையை எடுத்துரைக்க என்னுடைய பலத்தினாலோ நிகழ்ந்ததல்ல. நான் செய்தது எல்லாம் ஒரு முதியவரை தாங்கிக் கொண்டு கழிப்பறைக்கு கூட்டிட்டு போனது மட்டுமே. அந்த செயலை யார் வேணும்னாலும் செஞ்சிருக்க முடியும். தேவன் நம்மை சேவை செய்ய அழைத்திருக்கிறார். உங்க சூழ்நிலையில தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கும் சிலர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால யாரேனும் ஒருவர் அவர்களுக்கு சேவை செய்யும் போதுதான் அவங்க இதயம் போதுமான அளவு இளகி அந்த செய்திக்கு அவர்கள் செவிசாய்க்கும் நிலை ஏற்படும். ஒருத்தர் கிறிஸ்துவிடம் வருவது என்பது பல கன்னிகளை கொண்ட ஒரு சங்கிலியை போன்றது. சரி, அதுல ஒரு முதல் கன்னி இருக்கும், நடுவுல சில கன்னிகள் இருக்கும், இறுதியில ஒரு கன்னி இருக்கும். ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான முடிவை எடுப்பதற்கு முன்னதாக பொதுவாக பலவிதமான தாக்கங்கள், உரையாடல்கள் மற்றும் தொடர்புகள் அமைந்திருக்கும். சில சமயங்கள்ல அந்த சங்கிலியின் முதல் கன்னியாக நீங்களே இருக்கலாம். வேறு சில சமயங்கள்ல நீங்க ஒரு நடுக்கன்னியா இருக்கலாம். இன்னும் சில சமயங்கள்ல அந்த இறுதி கன்னியாக இருக்கும். பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்போது அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பவர் நீங்களாக இருப்பீங்க. நிலைமை எதுவா இருந்தாலும் தேவன் வழி நடத்தும் எந்த வழியையும் பயன்படுத்தி நம்முடைய தனித்துவமான பாணியில இயேசுவை பகிர்ந்து கொள்றதுல நாம உண்மையுள்ளவர்களா இருப்போமாக. அது நேரடியாக எதிர்கொண்டு பேசுவதாகவோ, அறிவுபூர்வமானதாகவோ, சாட்சி அளிப்பதாகவோ, உறவு சார்ந்ததாகவோ, அழைப்பு விடுவதாகவோ அல்லது வெறும் ஊழியமாகவோ இருக்கலாம். தேவனோடு இணைந்து செயல்படுமாறு நாம எல்லாரும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு இறுதி காரியம் இருக்கு, அதுதான் விதைத்தல். நம்ம எல்லாரும் ஜெபிக்கவும், பிரகடனப்படுத்தவும், விதைக்கவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமா, புதிய ஏற்பாடு நற்செய்தி பணிக்கு கொடுப்பதை குறிக்க பயன்படுத்தும் ஒரு உருவகமே இந்த விதைத்தல் தான். 2 கொரிந்தியர் 9:6-8 வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு உள்ளது. சரி, இந்த செய்தியின் மூலம் நீங்க ஊக்கம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜெபம், பிரகடனம் மற்றும் விதைத்தல் ஆகியவற்றின் வழியா தேவனோடு இணைந்து செயல்பட நாம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ஒளிபரப்பு உங்களை வந்தடைகிறதற்கு காரணம் என்னன்னா, மக்கள் தேவனோடு இணைந்து செயல்பட்டு அவருடன் தோளோடு தோள் நின்று உழைத்து இந்த ஊழியத்தில் விதைத்து உதவி செய்திருக்கிறார்கள். ஆமா, சொல்லப்போனால் 120க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 11 வெவ்வேறு மொழிகள்ல நாங்க ஒளிபரப்பு செய்து வருகிறோம். மக்கள் உதவுறதுனால தான் இது சாத்தியமாகுது. நாங்க செய்து வரும் ஊழியத்திற்கு நீங்க உண்மையோடு கொடுத்து ஆதரவளித்துட்டு வரீங்க. நாங்க செய்து வரும் இந்த ஊழிய பணிக்கு நீங்க இதுவரை எதுவும் கொடுக்கலனாலும் இந்த பணி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா அமைஞ்சிருந்தா ஏன் நீங்க வேற ஒருத்தருக்கு இதை ஆசீர்வாதமா அமைக்க கூடாது? உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கிட்ட நற்செய்திய, தேவ வார்த்தையின் சத்தியத்தை கொண்டு சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் செய்துள்ள இப்பணியின் முழுமையான விளைவுகளை நித்தியம் மட்டுமே வெளிப்படுத்தும். ஆனாலும் தேவ வார்த்தையானது காரியங்களை மாற்றி அமைக்குங்கிறத நாங்கள் அறிவோம். சங்கீதம் 107:20 சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். உங்கள் ஜெபங்களும் நீங்கள் கொடுக்கும் காணிக்கைகளும் அந்த வசனத்தை தொடர்ந்து வெளியே அனுப்பி வைக்க எங்களுக்கு உதவுகிறது. தேவன் ஆசீர்வதிப்பாராக. பேலஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு balasconley.com பார்வையிடவும்.